evening students. Next exercise 3.4 16th question. If x is equal to x cos theta is equal to y cos theta plus 2 pi by 3 is equal to z cos theta plus 4 pi by 3 அப்படின்ற கொடுத்தாங்க. Then find the value of xy plus yz plus zx. இதனுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம x cos theta அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி x cos theta is equal to y into cos a plus b formula. So cos a cos b cos 2 pi by 3 minus sin theta sin 2 pi by 3 next is equal to z into cos theta into cos 4 pi by 3 minus sin theta into sin 4 pi by 3 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. Then next இந்த pi by 3 க்கு 2 pi by 3 க்கும் 3 pi by 3 க்கும் நமக்கு ரேடியன்ட்ல வேல்யூ இல்ல அப்படின்றதனால அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி ரைட் பண்ணலாம். So y into cos theta cos pi minus pi by 3 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். அடுத்தது minus sin theta sin pi minus pi by 3 is equal to z into cos theta cos pi plus pi by 3 minus sin theta sin pi plus pi by 3 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். So the next இப்போ cos is equal to y into cos theta. So cos pi minus pi by 3 இனுடைய வேல்யூ minus cos pi by 3 into minus cos pi by 3 into minus cos pi by 3. Next plus sin theta into minus sin theta into minus sin pi by 3 அடுத்தது is equal to z into cos theta cos pi by 3 cos minus cos pi by 3 minus cos pi by 3 அடுத்தது minus sin theta into sin pi by 3 into minus sin pi by 3 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ equal to அப்போ இந்த இதை நம்ம ஜாயின் பண்ணி ரைட் பண்ணோம் அப்படின்னாக்க y into minus so pi by 3 இனுடைய cos pi by 3 cos 60 degree இனுடைய வேல்யூ 1/2 cos theta அடுத்து minus into minus plus sin 60 degree இனுடைய வேல்யூ √3/2 sin theta அடுத்தது is equal to z cos pi by 3 அப்போ into minus 1/2 cos theta plus இங்க வந்தோம்னாக்க pi by 3 60 degree அப்போ √3/2 sin theta
ஸோ இப்போ இதில் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு காஸ் தீட்டாவுக்கு இதனுடைய வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாம்னாக்க காஸ் தீட்டா எக்ஸ் காஸ் தீட்டா சீக்வல் டு 1/k அப்படின்னு சொல்லி நம்மளா கன்சிடர் பண்ணலாம். ஸோ சி நம்மளா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது k சீக்வல் டு 1/x காஸ் தீட்டா x காஸ் தீட்டா x காஸ் தீட்டா. அடுத்தது இது நமக்கு x வேணும் அப்படின்னோம்னாக்க தட் இம்ப்ளைஸ் x is equal to இந்த x இங்க வச்சிட்டு இந்த k வை இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க x is equal to 1/k cos theta 1/k cos theta அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ அப்படி இல்ல அப்படினாக்க நமக்கு क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா x y அப்படின்றத கேட்டிருக்கனால நம்ம 1/x அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். 1/x is equal to k cos theta k cos theta அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க இது ஒவ்வொண்ணையும் நம்ம செப்பரேட் பண்ணும்போது சோ அப்போ k into so 1/k is equal to cos theta வினுடைய வேல்யூ y into minus 1/2 cos theta plus √3/2 sin theta √3/2 sin theta. அப்போ 1/y ன்னு இதை சேஞ்ச் பண்ணும்போது இந்த k இங்க போயிடும். அப்போ that implies 1/y is equal to k into minus 1/√2 cos theta plus √3/2 sin theta √3/2 sin theta. இப்போ k வுக்கு வந்து x 1/x ஃபைண்ட் பண்ணியாச்சு 1/y ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 1/z க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1/k is equal to z into minus 1/2 cos theta minus 1/2 cos theta plus √3/2 sin theta is equal to 1/z is equal to k into minus 1/2 cos theta plus √3/2 sin theta √3/2 sin theta அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்போ நமக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணலாம். சோ 1/x so it is a 16th question. சோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1/x plus 1/y plus 1/z is equal to 1/x னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க cos theta k cos theta plus 1/y க்கு வந்து பாத்தீங்கன்னா k into minus 1/2 cos theta plus √3/2 sin theta அடுத்தது plus k into 1 minus 1/2 cos theta plus √3/2 sin theta √3/2 sin theta. சோ இப்போ எல்லாத்துலயும் இருந்து நம்ம k வை காமனா வெளியில எடுத்துறலாம். k வை காமனா வெளிய எடுத்துட்டோம்னாக்க cos theta minus 1/2 cos theta minus 1/2 cos theta சரி pi இந்த ஃபர்ஸ்ட் இதுல வரும்போது இந்த இடத்துல மைனஸ் வரும். ஏன்னா sin pi minus 3 pi/3 அப்படின்றப்போ sin pi minus pi/3 அப்படின்றப்போ இதுதான் வரும், மைனஸ்ல தான் வரும். அப்போ இந்த இடம் வந்து மைனஸ்ல வந்துடும். ஸோ இந்த இடமும் மைனஸ்ல வரும். ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. தென் மைனஸ் இந்த இடமும் வந்து மைனஸ் √3/2 sin theta
அடுத்தது பிளஸ் மைனஸ் 1/2 cos theta, அடுத்தது பிளஸ் √3/2 sin theta. ஸோ √3/2 sin theta இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு இங்கே வந்தோம்னாக்க k இன்ட்டு cos theta, அடுத்தது 1 ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 அப்போ மைனஸ் cos theta அப்போ சீக்வல் டு k இன்ட்டு 0 சீக்வல் டு 0ன்னு வந்துடும். அப்போ 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z equal to 0. So now taking the LCM, so x, y, z is LCM. இங்க x வந்துருச்சு அப்போ y z plus y வந்துருச்சு அப்போ x z plus z வந்துருச்சு அப்போ x y equal to 0. இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 0ன்னு வந்துரும். அப்போ x y plus y z plus z x equal to 0. That's all the 16th question answer. Next 17th question. 17th question. 17 la first one. Prove that sin a plus b into sin a minus b is equal to sin squared a minus cos sin squared b அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ இப்போ இதுல வந்தோம்னாக்க நம்ம sin a plus b க்கு ஃபார்முலா வந்து ரைட் பண்ணலாம். equal to sin a cos b plus cos a sin b next into sin a cos b minus cos a sin b. So இப்போ இந்த sin a cos b எடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னாக்க sin a cos b into sin a cos b வரனால இத அப்படியே ஸ்கொயர்ல ரைட் பண்ணிரலாம். sin squared a cos squared b. அடுத்து இத எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது டிஃபரண்டா வரனால மைனஸ் sin a cos b cos a sin b. அடுத்தது இதை எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணோம்னாக்க இதுவும் வந்து பார்த்தோம்னா டிஃபரண்டா வரதுனால so sin a cos b plus sin a cos b into cos a sin b அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க மைனஸ் cos squared a sin squared b. so இப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குனாக்க sin squared a cos squared b minus cos squared a sin squared b. so இப்போ நமக்கு ப்ரூஃப் வந்து என்ன கேக்குறாங்கன்னா sin squared a ன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. sin squared a minus sin squared b ன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த cos வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். equal to sin squared a into 1 minus sin cos squared வந்து 1 minus sin squared b அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதே மாதிரி மைனஸ் sin squared b அப்படியே வச்சிரலாம். சோ இத ஸ்ப்ரெட் பண்ணோம்னாக்க 1 minus sin squared a into sin squared b. so இப்போ sin squared a உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னாக்க sin squared a minus sin squared a sin squared b. அடுத்தது மைனஸ் மைனஸை உள்ள கொண்டு வரணும்.
அப்ப இங்க வந்தோம்னாக்க மைனஸ் sin squared b minus into minus plus sin squared a sin squared b sin squared b. ஸோ இப்போ இங்க வந்தீங்கன்னாக்க இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குனாக்க sin squared a minus sin squared b minus sin squared b. That's all the 17th first question answer. Next 17 ல second one same இப்படியே தான் cos a plus b into cos a minus b equal to ரெண்டு வேல்யூ ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஒன்னு cos squared a minus sin squared b, another one cos squared b minus sin squared a அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்க ஸோ cos a cos b minus sin a sin b into cos a cos b plus sin a sin b அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். சோ இப்போ இந்த cos a cos b எடுத்து இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க cos squared a cos squared b, அடுத்து இது எங்க மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் cos squared a cos squared b cos a cos b into sin a sin b. அடுத்தது இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது minus cos a cos b into sin a sin b அடுத்தது minus sin squared a sin squared b. ஸோ இப்போ எது கேன்சல் ஆகும்னாக்க இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க cos squared a cos squared b minus sin squared a sin squared b இது மட்டும் நமக்கு இருக்கும். இப்போ நம்மளுடைய ப்ரூஃப்ல என்ன கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சூஸ் பண்ணீங்க. நம்மளுடைய ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது cos squared a minus sin squared b அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த cos squared b வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். சோ அப்ப இந்த cos squared b ஐயும் இங்க இருக்கக்கூடிய இந்த sin squared a வையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சோ from 1 இந்த cos இத வந்து அப்படியே வச்சிரலாம். சோ from 1 cos a plus b into cos a minus b equal to இந்த தான் சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ cos a cos squared a into 1 minus sin squared b 1 minus sin squared b அப்படின்னு மாறிடும். அடுத்தது minus 1 minus cos squared a 1 minus cos squared a into sin squared b. So equal to இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது cos squared a minus cos squared a sin squared b. இந்த மைனஸ் ஓட உள்ள கொண்டு போனா minus sin squared b plus cos squared a sin squared b. So இப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும். சோ பேலன்ஸ் இருக்குது cos squared a minus sin squared b. சோ அடுத்தது இப்ப செகண்ட் ப்ரூஃப் வந்து என்ன சொன்னா cos squared b அப்படின்றாங்க. இத வச்சிட்டு இந்த இத சேஞ்ச் பண்ணனும். அதே மாதிரி இங்க வந்தோம்னாக்க இத சேஞ்ச் பண்ணனும். சோ இந்த செகண்ட் இதுக்கு இத சேஞ்ச் பண்ணனும். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க from 1 so cos a plus b
is equal to sorry into cos a minus b is equal to cos squared sorry cos squared நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் so 1 minus sin squared a into cos b into cos squared b அடுத்தது minus sin squared a into 1 minus cos squared b 1 minus cos squared b so இத உள்ள இப்ப மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா so is equal to இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது cos squared b minus sin squared a cos squared b minus இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது sin squared a minus into minus plus sin squared a cos squared b so இப்போ இந்த cos squared க்கு இந்த இது கேன்சல் ஆயிடும் so பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா cos squared b minus sin squared a so அப்போ proof therefore cos a plus b into cos a minus b is equal to first proof வந்து cos squared a minus sin squared b is equal to cos squared b minus sin squared a that's all the second question answer next 17 la third question sin squared a plus b in minus sin squared a minus b is equal to sin 2a into sin 2b அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இத a plus b into a minus b க்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் சோ is equal to sin a plus b இது வந்து ஃபுல்லா a இது ஃபுல்லா வந்து b அப்போ a squared minus b squared ஃபார்முலா சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க sin a அப்போ a plus b sin a plus sin b அப்போ sin a minus b இது ஒரு டேர்ம் அடுத்தது into sin a plus b in minus sin a minus b சோ இப்போ இத உள்ள மல்டிப்ளை இந்த சைனை வந்து நம்ம காமனா வெளிய எடுத்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் இதுல சைனை காமனா எடுத்தோம்னாக்க a plus b plus a minus b அடுத்தது into sin a plus b minus இந்த sin வெளிய எடுத்தா மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும் அப்போ minus a plus b so இப்போ இங்க வந்தீங்கனாக்க b க்கு b கேன்சல் ஆயிடும் இதுல a க்கு a கேன்சல் ஆயிடும் அப்போ is equal to sin 2a into sin 2b that's all the third question answer next 18th question so that cos squared a plus cos squared b minus 2 cos a cos b into cos a plus b is equal to sin squared a plus b அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் இது இந்த இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் is equal to cos squared a cos squared plus cos squared b minus 2 cos a cos b into 2 cos a cos b into cos a plus b ஃபார்முலா இத எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா cos a cos b minus sin a sin b minus sin a sin b so
ஸோ இப்போ இந்த 2 cos A அப்படின்றத நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ equal to cos squared A plus cos squared B minus 2 cos squared A cos squared B minus 2 cos A cos B sin A sin B sin B அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இந்த 2 cos squared A வை நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்க செப்பரேட் பண்ணலாம், ரெண்டு இதாக செப்பரேட் பண்ணலாம். ஸோ அப்போ cos squared A plus cos squared B minus cos squared A cos squared B minus cos squared A cos squared B minus 2 cos A cos B sin A sin B சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இந்த cos squared A-வையும் இந்த இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க cos squared A-வை காமனாக எடுத்துட்டோம்னாக்க இந்த இதுக்கு 1, இங்கே வந்தோம்னா cos squared A வந்துச்சா மைனஸ் cos squared B. அடுத்தது பிளஸ் இதையும் கம்பேர் பண்ணோம்னாக்க cos squared B-யை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னாக்க இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸு 1 minus cos squared A. ஸோ அங்கே பேலன்ஸு மைனஸ் 2 cos A cos B sin A sin B so equal to cos squared A. so equal to cos squared A இந்த இதுக்கு வந்தோம்னா sin squared B அடுத்தது plus cos squared B plus cos squared A சரி இந்த இதுக்கு வந்தோம்னாக்க sin squared A. so equal to sin squared A cos squared B minus 2 sin 2 cos A cos B sin A sin B. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க A squared plus B squared minus 2AB அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இதை வந்து எப்படி எழுதணும்னா cos A sin B plus இல்லைன்னா இதை ஆர்டராக வரணும்னாக்க sin A cos B minus cos A sin B அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ உள்ள இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க sin A minus B ஃபார்முலா ஸோ இட் இஸ் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு போனோம்னாக்க sin squared A minus B that's all the சரி இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ இங்கே வரும்போது இந்த 2ல் வரும்போது எல்லாமே ப்ளஸில் வந்துடும். ஸோ இங்கேயும் ப்ளஸ்ஸு, இப்போ இந்த இடம் ப்ளஸ்ன்னு வந்துடும், இது ப்ளஸில் வந்துடும், இது மைனஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ மைனஸில் வந்து நான் வந்து வச்ச மாதிரியே கொஸ்டின்ஸ் வந்து மாற்றியும் கேட்பாங்க. ஸோ நல்லா தரவாய்க்குங்க. Next 19th question. If cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha is equal to minus 3/2, then prove that cos alpha plus cos beta plus cos gamma is equal to cos alpha sin alpha plus sin beta plus sin gamma is equal to 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னம்னாக்க
ஃபர்ஸ்ட் இது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு சரி ப்ரூவ் தட்ல இருக்கக்கூடியதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ cos ஆல்பா பிளஸ் cos பீட்டா பிளஸ் cos காமா அப்படின்ற சூஸ் பண்ணோம்னாக்க இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணோம்னாக்க a plus b plus c whole squared ஃபார்முலா. ஸோ a squared அப்படின்னா cos squared ஆல்பா பிளஸ் cos squared பீட்டா பிளஸ் cos squared காமா பிளஸ் 2ab cos alpha cos beta plus cos beta cos gamma plus cos alpha cos gamma அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சைனுக்கு வந்து ரைட் பண்ணோம்னாக்க sin alpha plus sin beta plus sin gamma whole squared is equal to sin alpha plus sin beta plus sin gamma plus 2 into sin alpha sin beta plus sin beta sin gamma அடுத்தது பிளஸ் sin gamma sin alpha sin gamma ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ cos alpha plus cos beta plus cos gamma whole squared plus sin alpha plus sin beta plus sin gamma whole squared equal to first என்ன ஆச்சுனாக்க cos squared alpha plus cos squared beta plus cos squared gamma plus 2 cos alpha cos beta plus cos beta cos gamma plus cos alpha cos gamma அடுத்தது plus இதெல்லாம் அடுத்து சைனுக்கு வரும்போது சைன் இது எல்லாத்தையும் அப்படியே நேர்ல வர மாதிரி வச்சுக்கணும். ஸோ அப்போ sin squared alpha plus sin squared beta plus sin squared gamma plus 2 sin alpha sin beta plus sin beta sin gamma plus sin alpha sin gamma so இப்போ sin squared alpha plus cos squared alpha plus sin squared alpha வேல்யூ 1 அதே மாதிரி இந்த இதுக்கு வேல்யூ 1 plus இதுக்கு வேல்யூ வந்து 1 plus இதுல இருந்து 2 நம்ம காமனா எடுத்துட்டோம்னாக்க சோ இதுல இருந்து 2 காமனா எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது sin cos squared a cos squared b plus sin squared a sin squared b அப்படினாக்க cos alpha minus beta next plus cos beta minus gamma அடுத்தது plus cos alpha gamma minus alpha அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். so equal to இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினோம்னாக்க சோ இந்த இதனுடைய வேல்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 0 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த சைடு 0ன்றத வச்சறணும். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க 1 plus 2 plus 1 3 plus 2 cos alpha minus beta அடுத்து plus cos beta minus gamma plus cos gamma minus alpha
ஸோ இந்த 3ஐயே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா -3 is equal to 2 cos alpha minus beta plus cos beta minus gamma அடுத்தது plus cos gamma minus alpha. ஸோ இந்த 2 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது ஸோ -3/2 is equal to -3/2 is equal to cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha. So hence proved. இந்த இடத்துல வந்து conversely அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். conversely அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும். Next 22 question. Tan x is equal to n by n plus 1. Then tan y is equal to 1 by 2n plus 1. Find tan x plus y. Tan x plus y நோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ tan x plus y ஃபார்முலா tan x plus tan y by 1 minus tan x tan y tan x tan y. ஸோ இப்போ இதில் கொண்டு நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க equal to tan x க்கு வேல்யூ n by n plus 1 plus 1 by 2n plus 1 by 1 minus n by n plus 1 into 1 by 2n plus 1. So equal to so இப்போ நியூமரேட்டர்ல மட்டும் நம்ம LCM எடுத்தோம் அப்படினோம்னாக்க நியூமரேட்டர் மட்டும் LCM எடுத்தோம் அப்படினோம்னாக்க so n plus 1 into 2n plus 1 2n plus 1 2n plus 1 அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது 2n ஸ்கொயர்ட் ப்ளஸ் n ப்ளஸ் n ப்ளஸ் 1 பை இந்த இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1. அடுத்து இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே வரும்போது இது ரெண்டையும் n plus 1 into 2n plus 1 2n plus 1 அடுத்து இங்க வந்தோம்னாக்க into minus n. so equal to இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு இந்த இது அப்படியே வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க 2n ஸ்கொயர்ட் பிளஸ் 2n பிளஸ் 1 பை இப்போ இந்த இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 2n ஸ்கொயர்ட் அடுத்து இந்த n எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணா பிளஸ் n அடுத்து இந்த இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2n பிளஸ் 1 அடுத்தது மைனஸ் n. ஸோ இந்த n-க்கு n வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 2n ஸ்கொயர்ட் பிளஸ் 2n பிளஸ் 1 பை 2n ஸ்கொயர்ட் plus 2n plus 1. So அப்போ இந்த total terms cancel ஆயிடுச்சுனாக்க equal to 1. That's all the 22 question. Next 23rd question. Tan pi by 4 plus theta into tan 3 pi by 4 plus theta. So இதை வந்து நம்ம tan A tan B க்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ tan A tan B க்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க equal to tan A pi by 4 plus tan theta by 1 minus tan pi by 4 into tan theta அடுத்தது into tan
3 pi by 4 plus tan theta by 1 minus tan 3 pi by 4 plus tan theta. So இந்த 3 pi by 4 க்கு நமக்கு டைரக்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாதனால சோ இத வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். tan 3 pi by 4 is equal to tan pi plus pi by 3 pi plus pi minus pi by 4 pi minus pi by 4 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். so is equal to tan so pi minus theta tan pi minus theta is minus tan theta அப்போ minus tan pi by 4 அப்போ இந்ததுக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம் tan pi by 4 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். so tan pi by 4 plus tan theta by 1 minus tan pi by 4 tan theta into இங்க வந்தோம்னாக்க minus tan pi by 4 minus tan pi by 4 plus tan theta by 1 minus tan 1 minus of minus tan pi by 4 into tan theta so இப்போ இந்த மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு பிளஸ் வந்துரும். ஸோ அப்போ tan pi by 4 னுடைய வேல்யூ 1 plus tan theta by 1 minus tan theta into இங்க வந்தோம்னாக்க இதனுடைய வேல்யூ வந்து -1 ஸோ -1 plus tan theta by minus into minus plus அப்போ 1 plus tan theta so இந்த tan theta க்கு tan theta கேன்சல் ஆயிடும். சோ அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு மைனஸா காமனா வெளியில எடுத்துறோம்னாக்க அப்போ என்ன வந்துரும்னாக்க மைனஸ் வெளிய எடுத்தோம்னா 1 minus tan theta அப்படின்றது வந்துரும். 1 minus tan theta by 1 minus tan theta so அப்போ இந்த இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படினாக்க -1. that's all the 23rd question answer. next 24th question find the values of tan alpha plus beta given that cot alpha is equal to 1 by 2 alpha belongs to pi to 3 pi by 2 அப்போ இதுல வந்தோம் அப்படினோம்னாக்க இது என்ன சொல்லிருக்குன்னா பை 180 ல இருந்து 270 குள்ள இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ tan இனுடைய வேல்யூ மட்டும் தான் பிளஸ் அதர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே மைனஸ். அப்போ காட் அப்படின்றப்ப நமக்கு tan ன்றதா அர்த்தம். tan தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏனா tan இனுடைய ரெசிப்ரோக்கல் தான் காட். அப்போ இது பாசிட்டிவ் அப்படின்றது நமக்கு கரெக்ட் தான். சோ அப்போ இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா tan alpha is equal to 2 அப்படினு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இது. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா secant beta is equal to -5/3 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா இந்த tanல நமக்கு வரணும். ஏனா நம்ம கேட்டிருக்கிறது tan alpha plus beta தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ tan alpha plus beta னா tan alpha tan betaன்றது வரணும். அப்போ இந்த secantல tan வச்சு ஏதாவது ஃபார்முலா இருக்கு அப்படினு பார்த்தோம்னா secant squared theta minus tan squared theta is equal to 1. so அப்போ இந்த இத வந்து நம்ம இந்த tan இந்த சைடும் இந்த 1 இந்த சைடும் சேஞ்ச் பண்ணும்போது tan squared theta is equal to secant squared theta minus 1. அப்போ இங்க வரும்போது இந்த தீட்டாக்கு பதிலா நமக்கு ஆல்பா இருக்கு. இந்த ஸ்கொயர் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னாக்க tan alpha is equal to root of secant squared alpha minus 1. secant squared alpha minus 1 sorry beta
பீட்டால தான் இருக்கு, அப்போ பீட்டான்றது வந்துடும். ஸோ இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் பீட்டாவுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ tan பீட்டா ஈக்குவல் டு, இது சீக்கண்ட் பீட்டாவினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் -5/3 whole squared -1 equal to root of 25/9 -1. So equal to root of 25 - 9/9 equal to root of 16/9 equal to 4 equal to plus or minus 4/3. So இப்போ இங்க பீட்டாவினுடைய வேல்யூ பீட்டா belongs to எதுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க π/2 to π/2 to π அப்படின்னு இருக்காங்க. அப்போ π/2 to π அப்படின்னாக்க நமக்கு tan உடைய வேல்யூ எதுல தான் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மைனஸ் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 90 டிகிரி டு 180 டிகிரி sin மட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நமக்கு நெகட்டிவ். அப்போ tan பீட்டாவினுடைய வேல்யூ நெகட்டிவ்ல மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். tan பீட்டா equal to -4/3 -4/3. இப்போ நம்ம tan ஆல்பா plus பீட்டால நம்ம கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். equal to tan ஆல்பா plus tan beta by 1 minus tan alpha tan beta so equal to tan alpha வினுடைய வேல்யூ 2 plus tan beta வினுடைய வேல்யூ -4/3 by 1 minus 2 into -4/3. so இப்போ இத plus into minus வந்துரும் 2 minus 4/3 by 1 minus into minus plus 2 4s are 8/3 equal to, so 3 அப்படின்றது நம்ம LCM எடுத்தோம்னாக்க 2 3s are 6 minus 4 by 3 plus 8/3. so 3 க்கு 3 cancel ஆயிடும். so equal to இது ரெண்டே subtraction 2/11. so here tan alpha plus beta, that's all the 24th question answer. Next 25th question. If theta plus pi is equal to alpha, then tan theta is equal to k tan pi அப்படின்றத சொல்லியிருக்காங்க. then prove that sin theta minus pi is equal to k minus 1 by k plus 1 sin alpha அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோம்னாக்க இந்த கண்டிஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேனை வந்து இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ tan theta by tan pi is equal to k. ஸோ இப்போ ரெண்டு சைடும் -1 நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இந்த கேவுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க k -1 by k plus 1 அப்படின்றது நமக்கு கொஸ்டின்ல வந்து ப்ரூஃப் வந்து கேட்டதுனால ஃபர்ஸ்ட் அதை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதில் கேவினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க tan theta by tan pi minus 1 by tan theta tan by tan pi plus 1. so இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னோம்னாக்க so tan pi as LCM, tan theta minus tan pi by tan theta plus tan pi by tan pi. இந்த tan pi க்கு tan pi cancel ஆயிடும். ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க tan theta minus tan pi by
by tan theta plus tan pi. ஸோ இப்போ இந்த tan thetaவை எப்படி ரைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்க sin theta by cos theta minus sin pi by cos pi by sin theta by cos theta plus cos pi by sin pi. ஸோ சீக்வல்ட்டி இப்போ நியூமரேட்டரில் நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னாக்க cos theta cos pi. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் sin theta cos pi. அடுத்து இங்கே வந்தோம்னாக்க மைனஸ் sin pi cos theta. அதே மாதிரி டினாமினேட்டருக்கு அதே மாதிரி எடுக்கும்போது ஸோ cos theta சரி இங்கே வரும்போது sin pi by cos pi cos theta cos pi. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது sin theta sin pi sin theta cos pi plus sin pi cos theta. ஸோ இந்த cos theta கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க sin a cos b மைனஸ் cos a sin b அப்படின்னாக்க sin. ஸோ இந்த சைடு k minus 1 by k plus 1 equal to இங்கே வந்தோம்னாக்க sin theta minus pi by இங்கே வந்தோம்னாக்க sin theta plus pi. ஸோ இந்த theta plus piக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு இருக்கு. ஸோ k plus 1 by k minus 1 by k plus 1 equal to sin theta minus pi by sin alpha. இந்த இதுக்கு வந்து ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கனால அதை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க sin theta minus pi equal to k minus 1 by k plus 1 sin alpha. That's all the 25th question.